ஐபிஎல்ல எல்லா டீமும் பார்த்தீங்கன்னா ரிட்டன்ஷன் பண்ணுற பிளேயரை ரிலீஸ் பண்ணுற பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து அலௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே கிடச்சிருக்கு. கௌதம் மாம்ஸை போட்டு பொழந்துக்கிட்டு இருக்காங்க, கர்மா அவங்களை அடிக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. கவுண்டிக்காண்டி பார்த்தீங்கன்னா திலக் வர்மாவும் ஆட இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்துடலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷியாம். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, ஆனால் லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஆண்டர்சன் அண்டு டெண்டுல்கர் ட்ராஃபி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. கேட்கும்போது எவ்வளோ மன மகிழ்ச்சியாக இருக்குது. அவங்க ரெண்டு பேர் அந்த கப்பு கூட நிற்கும் போது பார்க்கும்போது எவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டர்சன் 9 முறை வந்து நம்ம லெஜண்ட் கிரிக்கெட் கடவுளையும் பார்த்திங்கன்னா விக்கெட்டையுமே எடுத்துருந்துருப்பாரு. அதெல்லாம் ஒரு நாஸ்டாலஜி அப்படியே தோணிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் அவங்களெலாம் பார்க்க முடியுமா? எங்க இங்கே உள்ள ரோஹிட்டே விராட் கோலியே பார்க்க முடியாமல் பண்ணிட்டாங்க, நீங்கள் அங்கே போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குது நம்மளுக்கு. அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீரியஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பேரை வச்சுருக்காங்க, படோனி ட்ராஃபி அப்படின்னு இருந்துச்சு. அதை மாற்றிட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சுருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததாக பார்க்கும்போது ஹர்ஷித் ராணா வந்து பார்த்தீங்கன்னா டீமில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. மெயின் ஸ்குவாட்லேயே அவர் இருப்பாராம், சாம்பியன்ஸ் ட்ராஃபிலே அவர் இருந்தாரப்பா அப்படின்னு. இங்கே இருக்கணுமே, என்ன பச்சி சொல்லுது ஆளக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாக போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை போட்டு அவருமே வந்து டீம்லேயுமே ஜாயின் பண்ணியிருக்காரு, மெயின் ஸ்குவாட்லையுமே இருப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்காக பார்த்தீங்கன்னா கௌதம் மாம்ஸை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு சரி இவங்க தான் அடிக்கிறாங்கன்னு பார்த்தா முகேஷ் குமார் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் தெரியும். எனக்கு ஒன் ஆஃப் த ரொம்பவே பிடிக்கும். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெல் வந்து சூப்பராக போடுவார், அப்படி கடிச்சிக்கிட்டு இருப்பார். பார்த்தா கிரிக்கெட்னு போட்டுருவார். டொமஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா 44 விக்கெட்டுக்கு மேலே வந்து எடுத்திருக்காரு. பல மேட்ச் வந்து செம்மையாக ஆடி இருக்காரு. அவர் டீமில் இல்லாது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். அது மட்டும் இல்லாமல் அன்சுல் கம்போஜும் பார்த்தீங்கன்னா இல்லாது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். அவர் ஒருபடி மேலே போயிட்டு முகேஷ் குமார் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, இது கர்மாக்கான காலம், கர்மா ஒரு நாள் கண்டிப்பாக ரிட்டன் உங்களை அடிக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சாபத்தை விட்டுருக்காரு. இந்த செவருன்னு எத்தனை பேர்த்த தான் காவு வாங்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. இந்த பல பிளேயர் ரிட்டையர் ஆனது காரணம் கூட அவர் தான் அப்படின்ற மாதிரி. நான் அதுக்குள்ளே போக விரும்பலாட்டியும் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்ல போனோம் அப்படின்னா செம்மையாக பொட்டன்ஷியல் உள்ள பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது செல்ல பிள்ளைக்கு மட்டும் சான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கப்படுது. அதனால என்ன சொல்றதுன்னு தெரியவே இல்லை. உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட்ல ஏதாச்சும் சொல்லுங்க, அதை பார்த்தாச்சு நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டீம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிளேயர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா எப்படா வெளியில் உள்ள எப்படா பிளேயர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இருப்பாங்க. அதாவது ஐபிஎல் வந்து ஜூன் 3ஆம் தேதி முடிஞ்சு ஜூலை 4ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் தக்க வச்சுக்கலாம், யாரெல்லாம் நீங்கள் வெளியில் விட போகிறீங்க அப்படின்றத வந்து அப்போலேருந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி கட்டத்தில் வந்து அக்டோபர் அல்லது நவம்பர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா அந்த மினி ஆக்ஷன் நடக்கும்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். நடக்க போகிறதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி எல்லாம் அதிரி புதிரியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இவரை வச்சுக்கிறோம், இவர் எங்களுக்கு வேணாம், இவரை நாங்கள் ட்ரேட் பண்ண போகிறோம், இவருக்கு பதிலாக இவரை நாங்கள் மாற்றுறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுவாங்க. நம்ம அந்த பார்த்தோம்ல ஹர்திக் பாண்டியா இந்த மாதிரிலாம் ட்ரேட்லாம் நடந்துச்சுலாம், அதெல்லாம் நீ எல்லாம் சாம்பிள் தான் மவனே, இருமவனே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 26க்கு பார்த்தீங்கன்னா எல்லா டீமும் வந்து முட்டி மோத போறாங்க அப்படின்ற நியூஸ்மே வந்திருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டீமும் வந்து நாங்கள் கப் அடிக்கிறோம், எங்களுக்கு தான் கப். இப்போ ஆர்சிபியை கேட்டிங்கன்னா தொடர்ந்து 3 வருஷம் அடிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சென்னை ஃபேன்ஸ் கேட்டிங்கன்னா நாங்கள் 6வது கப்பு நாங்கள் தான், டீம் செட் ஆயிடுச்சு, சேட்டா வந்துட்டாருங்கிறாங்க. இங்கிட்ட மும்பை பார்த்தீங்கன்னா ஓஜி கடப்பாறையே நாங்கள் தான்டா, நாங்கள் டீமை செட் பண்ணுறோம் அப்படிங்கிற. யாரை கேட்டாலும் கப்பு நாங்கள் தான் அடிக்கிறோம்னு தான் சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் வந்து வெளியில் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது, நிறைய பிளேயர்ஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. இப்போ மேஜர் லீக்கையும் பார்த்தீங்கன்னா நம்ம உற்று நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கணும். கெயில் மேஸாக இருக்கட்டும், அந்த ஃபின் ஆலனாக இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்க பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரீப்ளேஸ்மெண்டாக பிளேயர்ஸ் எல்லாம் வந்தாங்கல்ல, அவங்களுக்கும் டிமாண்ட் வந்து அதிகமாகும். ஜானி பெஸ்டாவாக இருக்கட்டும், இந்த மாதிரி பிளேயர்ஸ்க்கு அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்ஜுரி காரணமாக வெளியில் போன பிளேயர்ஸ் எல்லாம் திரும்பி உள்ளே வருவாங்க. அவங்களுக்கு போல சிஎஸ்கேனில் தான் பார்த்தீங்கன்னா 3 பேர் கிட்ட எடுத்திருந்தாங்க. அவங்கள ஏதாச்சும் ஒரு டீம் வந்து கொக்கியை போட்டுச்சு அப்படின்னா அது இன்னும் வேற மாதிரி ஆயிரும். டபுள் பிரைஸு நம்ம டீம் மும்பையில் தான் இருந்தேன், இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல எல்லாம் போயிட்டு ஆடிட்டு இருக்கேன், நல்லா தான் பண்ணிட்டு இருக்கேன், 2 கோடியெல்லாம் ஒரு மேட்ரா, வா நம்ம பேசி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அவரோட கால் தான். அதாவது வந்து நம்ம யாருமே எடுக்காதப்ப அன்சோல்டாக இருந்த பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான் நம்மளை எடுத்து இவ்வளோ பெரிய இது கொடுத்தாங்க. அந்த இப்படி வச்சுக்கிட்டு வரதெல்லாம் வந்து செம்ம ஃபேன்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடுறாங்க. இவங்களுக்கே ஆடலாம் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஆட போகிறோம். இல்லைப்பா நம்ம போயோம் ஒரு நல்லா பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால் தான். மேபி அதை பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு டீம்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பிளேயர்ஸ் இப்போ லியாம் லிவிங்ஸ்டன் ஆரம்பிச்சு மேக்ஸ்வெல் போட்டு அங்கிட்டு கொளுத்திக்கிட்டு இருக்காப்புல, கேப்டன் இன்னிங்ஸ் ஆடிட்டு இருக்காரு, அதனால அவரையுமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டீம்
டைம்ல நான் சொல்ற மாதிரி இப்போ தீபக் சகார் வந்து நிறைய பேர் ரிலீஸ் பண்ண மாட்டாங்கன்னு சொல்றீங்க. என்னை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக மும்பை வந்து ஒரு ஹார்ஷான கால் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. வில் ஜாக்ஸ் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாகவே வந்து ஒரு செட் ஆஃப் பிளேயர்ஸ் வந்து அப்படியே பல்காக வந்து மினி ஆக்ஷன் வருவாங்க. அதுக்கு முன்னாடி ட்ரேட் இப்போ சஞ்சுவை கொடுத்துட்டு யாரை கொடுக்குறாங்க, இல்லை வந்து கேஷ் மட்டும் வாங்கிட்டு கொடுக்குறாங்களா அப்படின்ற எல்லா விவரங்களும் நம்மளுக்கு முன்னாடியே தெரிய வரும் அப்படின்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாரெல்லாம் வந்து ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கவுண்டிக்காக பார்த்தீங்கன்னா ருத்து அங்கிட்ட ஆடுறாரு, இந்த ஊர் போறாரு அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திலக் வர்மா வந்து பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டெவல் பிரேவிஸோட ஒரு ஃபோட்டோவும் போட்டிருக்காரு. 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன், ஹேம்ஸ்ட்ரையர்னு நினைக்கிறேன், அது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த பேர் கூட நம்மளுக்கு வர மாட்டேங்குது. அந்த டீமுக்காக பார்த்தீங்கன்னா டெவல் பிரேவிஸோட டீமில் வந்து திலக் வர்மா ஆட இருக்காரு. அது போஸ்டெல்லாம் போட்டிருக்காங்க. நீங்கள் பொறுத்த வரைக்கும் எனக்கு அதுதான் சந்தேகமாக இருக்குது. சென்னை வந்து இதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். கொஞ்சம் வந்து நல்ல ஒரு ரேம்போட இருக்கார். ஏன்னா வந்து சென்னைக்கும் மும்பைக்கும் வந்து வாங்கடையில் மேட்ச் நடக்கும்போது மும்பை பிளேயர்ஸ் எல்லாம் பழைய பிளேயர் பேசலாம், இருந்தாலுமே வந்து கொஞ்சம் கண்ணு வச்சுக்கிட்டே இருக்கணும். வந்து டெவல் பிரேவிஸ் எதுவும் தூக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக வந்து ஜடேஜாவே பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வந்து 2011-13 ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருக்காங்க, நீங்கள் நம்ம டீம் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் டீம் கேட்டிருக்கு. அதெல்லாம் எந்த டீம் வேணால் யாரை வேணால் வந்து பேசலாம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து ஆரம்பிக்க இருக்கு. மதியம் ஒரு 3 மணிலேருந்து நம்ம பார்க்கலாம். இந்த சீரீஸ்காண்டி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னு, ரோஹிட்டும் கோலியும் இல்லை, நீங்கள் எங்கிட்டு வந்தா என்ன வராட்டி என்ன, நீங்கள் வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னங்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் டீம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் சொல்லியிருந்தேன், சூப்பராகவே இருக்குது. பேட்டிங் வந்து யங் படையும் இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸும் இருக்காங்க. பவுலிங் பொறுத்த வரைக்கும் பூம்ரா இருக்காரு, ஹர்ஷித் ராணா மிகப்பெரிய ஒரு பிளேயர் இருக்காரு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பவுலர்ஸும் இருக்காங்க, பேட்டிங்கும் இருக்குது. அதனால வந்து கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எனக்கு பர்சனலாகவே தோணுது. உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.